ஹை ஸ்குவாட். இது வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் மற்றும் பல்சருக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சாரை பைபாஸ் பண்ணுற மாடல் தான் இது. ஆக்சுவலாக இல்லை 2 டிஃப்ரெண்ட்டு மாடல் வரும். ஒன்று வந்து 4 பின்னு, இன்னொன்று வந்து 3 பின்னு. 3 பின்னு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து 3 பின்னு. இது பல்சர், மோஸ்ட்லி பல்சருக்குலாம் காமனாக வரும். கேடிஎம் ஆர்சி டியூக்கு மட்டும் டாமினார் இதுக்கெலாம் அந்த 4 பின் வரும். இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கேடிஎம் 200க்கு வந்து இதை பைபாஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒயரிங் கிட்டில் ஒரு ஹார்னஸ்ஸு. இந்த கப்ளரை அந்த கப்ளரை வந்து அவுத்துட்டு நான் இந்த சைட் ஸ்டாண்ட் சென்சார் பைபாஸ் பண்ணுற மாடலில் மாட்டிருக்கேன். இந்த வண்டியில் கரண்ட் வரல. அதுக்கு என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரோஸ் வித் ப்ளூ ஒயர் வரும். இந்த ஒயர் வந்து நீன் ஆங்கிள் சென்சாரு, சைட் ஸ்டாண்ட் சென்சாரு ப்ளஸ் த்ராட்டில் பாடியில் மேப் சென்சாரு, இது 3த்துலேயுமே இந்த ஒயர் வரும். அதையும் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயரில் தான் வந்து நம்மளுக்கு ஈசிஎம் வந்து கரண்ட்டை கட் பண்ணுது. ஈசிஎம் போகும் அந்த ஒயரு. அதே ஒயர் பாருங்கள், லீனாங்கல் சென்சார்லேயே இருக்கும். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் ஆனால் நீங்கள் ஒயரிங் கிட்டில் பார்க்கும்போது இது கிளியராக உங்களுக்கு தெரியும். இந்த வண்டியில் வந்து த்ராட்டில் பாடிலாம் மாற்றிட்டாரு, ஆனாலும் கரண்ட் வரல. ஈசிஎம்லாம் மாற்றிட்டாங்க, பட் கரண்ட் வரலன்னு அவங்க வந்து மெக்கானிக் நண்பர் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தார். இது பாருங்கள், அதில் மேப் சென்சார்லேயும் அதே ஒயர் வரும். மேப் சென்சார் சாக்கெட்லேயும் இப்போ நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் சென்சாரை நம்ம பைபாஸ் பண்ணலன்னா இதில் கரண்ட் வராது. இதில் ஸ்டாண்டு சரியில்லைனா நம்மளுக்கு நியூட்ரல்லையும் வராது, கீர்லையும் வராது. நியூட்ரல் சுவிட்சு சரியில்லைனாலும் நம்மளுக்கு நியூட்ரலில் வராது. இப்போ கரண்ட் வருதான்னு உங்களுக்கு காட்டுறேன். அதை பாருங்கள், கரண்ட் நல்லா கிளியராக வருது.